Parashakti is not just a movie, it's an emotional. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹிந்தியை திணிக்காதீங்க. இதுதான் தமிழ் மக்கள் எல்லாருமே நாங்கள் இப்பவும் சொல்கிறது தான். ஹிந்தியை நாங்கள் கற்றுக்க மாட்டோம்னு சொல்லலை, பேச மாட்டோம்னு சொல்லலை, படிக்க மாட்டோம்னு சொல்லலை. ஹிந்தி தான் பேசணும்னு சொல்லிட்டு திணிக்காதீங்க தான் சொல்கிறோம். ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜஸ்ட் அது அந்த அதில் பேசுனதை நினச்சிட்டு இப்போ படம் பார்த்துட்டு வரப்போ இன்னும் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அதில் எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் உயிரோடு இருந்தாங்க, எவ்வளோ துன்பப்பட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் அது எனக்கு தெரியாது. ஆனால் படத்தில் காட்டுறப்போ கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கு இந்த மொழி தியாகத்துக்காக. எல்லாரும் தான் நினைக்கலாம் மொழி தானே சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த மொழிக்கு அர்த்தங்கள், அந்த மொழியோட பவர் என்ன, நம்ம தாய்மொழினா அது எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப தெளிவாக ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் சார் பர்ஃபெக்ட். எனக்கு தெரிஞ்சு டயர் 1 ஆக்டர்ன்றது பிளேஸ் வந்ததுக்கு நிரூபிச்சிட்டாரு. இன்னும் எத்தனை படங்கள் நீங்கள் நடித்தாலும் இந்த மாதிரி படம் மறுபடியும் நீங்கள் சேம் சுதா கொங்கரா மேம் கூட இன்னும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஷோ எடுத்து கண்டிப்பாக நடிக்கணும். ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வா தெறிக்க விட்டாச்சு. ரவிமோகன் சார் சேம். ஒரு எனிமி எந்தளவுக்கு, ஒரு வில்லன் எந்தளவுக்கு பவராக இருக்கிறானோ அப்போ தான் அந்த ஹீரோவோட பவர் இன்னும் தெரியும். பட் தனியொருவன் அரவிந்த்சாமியோட டெவில் தான் உண்மையாக ஜெயம் ரவி சார். அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் தெரியாது, பட் அவரோட கண்ணு பேசுது படத்தில். படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி முக்கியமாக சொல்லி தான் ஆகும். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்லோ, ஏன்னா கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்காக. ஆனால் ஆஃப்டர் த இன்டர்மிஷன் தேட்டர் பிளாஸ்ட். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னல் சீன்ஸ், அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஸ்க்ரீன் ப்ளே. ஜஸ்ட் சுதா கொங்கரா மேம் நெவர் டிசப்பாயின்மெண்ட்ன்றது புரிய வச்சிட்டாங்க. ஒன்ஸ் அகெயின் இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். தயவு செஞ்சு போய் படத்தை பாருங்கள். இது ஒரு உணர்வு. தயவு செஞ்சு போய் பாருங்கள். அதே போல் சேம் அதர்வா ஆக்டிங், ஸ்ரீலீலா ஆக்டிங் எல்லாமே சூப்பர். அந்த படத்தில் எனக்கு குறைன்றது எனக்கு ஒன்றுமே தெரியல. செகண்ட் ஹாஃப்லாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிக்கணும். ப்ரொடக்ஷன் டிசைனர் செட்டு மாதிரியே தெரில படம் ஃபுல்லாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ளஸ் கேமராமேன் ரவி கே சந்திரன் சார் சூப்பர் சார். டோட்டல் ஒரு பேக்கேஜாக படத்தை இறக்கியிருக்காங்க. இட் ஜஸ்ட் நாட் ஏ கமர்ஷியல் மூவி. இது கமர்ஷியல் மூவியாக பார்க்க தேவையில்ல. இது நம்மளுக்கான மூவி. இது எல்லா லாங்குவேஜ் பீப்புள்ஸும் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்றோம். எப்பயுமே நாங்களும் எந்த மொழிக்கும் எதிர்ப்பும் கிடையாது, எதிர்க்கவும் மாட்டோம். எங்களுக்கு எங்கள் மொழி எப்படியோ, உங்களுக்கு உங்கள் மொழி. ஆனால் திணிக்க தேவையில்லை, யாரும் திணிக்க தேவையில்லை. தயவு செஞ்சு விஜய் ஃபேன்ஸ் சில பேர் இருக்கிறாங்க, இந்த படத்தை ஓட விடக்கூடாதுன்னு, இந்த படம் வரலன்னு சொல்லிட்டுன்னு. தயவு செஞ்சு இந்த படத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே பண்ணாதீங்க. இது தமிழ் மக்கள் கொண்டாட வேண்டிய படம். இந்த படம் சக்ஸஸ் ஆக வேண்டிய படம். தயவு செஞ்சு எல்லோரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். இது நமக்கான படம். நம்ம தமிழ் இன்னும் வளரட்டும், இன்னும் நாடுகள் கடந்து பரவட்டும். படத்தில் தீ பரவட்டும் இருந்துச்சு, நம் மொழி பரவட்டும், இன்னும் பரவட்டும்.